வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கலாம். அதுக்காக நான் அரை ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாதம் வடிக்கிற அரிசி எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெந்தயத்தோட அளவு அதிகமாக செஞ்சிட்டிங்கன்னா கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மிளகு வெந்தயம் எல்லாமே நல்லா செவந்து வரணுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்புங்க. அதே சமயம் உடல் சூடாகிற டைமில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூட்டை இது தணிக்குங்க. வாரத்தில் கண்டிப்பாக 2 முறையாவது இந்த வெந்தய குழம்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் பிடிச்ச வகையிலேயே இந்த குழம்பு இருக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாங்க. கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்தா நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெந்தயம் சேர்த்துக்க போறேன். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுமே தட்டி வச்சிருக்க ஒரு 10-12 அளவுக்கு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. தட்டி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் கலந்து போட்டிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 100 கிராம் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த புளியோட பச்சை மணம் எல்லாமே போனதுக்கு பிறகு நம்ம அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுன்றதை பார்த்து நீங்கள் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக கரைச்சி ஊற்ற தேவையில்லை, இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி சலன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெந்தய பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். மீதி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அந்த பவுடரோட மனமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போதே அவ்வளோ மனமாக இருந்தது. இதை குழம்புல சேர்க்கும் போது நல்ல ஒரு மனம் கொடுத்துச்சுங்க. குழம்போட மனமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்காயிட்டு வரும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கோன்றதுனால குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா குழம்பை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் நசுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும் போது அந்த குழம்போட சுவையே ரொம்ப தூக்கலாக இருக்கும். வெல்லம் சேர்க்கறதே அந்த குழம்பு இனிப்பா இருக்குன்றதுக்காக இல்லை, அந்த குழம்போட சுவையை தூக்கி கொடுக்குங்க. காரம் அதிகமாக இருந்தாலும் சரி, புளிப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு நல்ல கிரேவி ஆட்டம் இந்த குழம்பு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை 1 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை அணைச்சிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த குழம்பை நீங்கள் வெளியே 1 வாரம் 10 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ்க. நன்றி.